Shoba Handcrafts. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இது வந்து ஒரு டேபிள் மேட். இது நான் வந்து வீடியோ வந்து செய்யும்போது எடுக்கல, பட் உங்களுக்கு மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்துறேன். இது நார்மலா நம்ம போடுற பாக்ஸ் நாட்ல தான் போட்டுக்கிறேன். அதனால வந்து உங்களுக்கு அது செய்யற வீடியோ நான் எடுக்கல, ஜஸ்ட் சொன்னாலே நீங்க பண்ணிடுவீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்த இது வந்து 3 அடி எடுத்துக்கிறேன். 3 அடி வயர் இது. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் நம்ம பின்ன ஆரம்பிக்கும்போது முக்காடி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இது ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுல் மாதிரி தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பவுல் மாதிரி வரும், இப்படி தான் வரும், ஒரு அகலமான பவுல் மாதிரி தான் வரும். அதனால் இது பார்த்தீங்கன்னா முக்காடி விட்டுட்டு பின்னிட்டே வந்துட்டு முக்காடி கட் பண்ணிடணும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 அடி விட்டுருக்குறேன். அது போல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க்லேருந்து லைன் நம்ம கவுண்டிங் எடுத்துக்கணும். 3 6 9 10 13 16 19 20 22 லைன் இந்த பக்கம் வந்திருக்கு உங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ அதே பிங்க்கு தான் உங்களுக்கு கவுண்டிங்க்கு. 3 6 9 10 13. ஸோ இங்கே வந்து 13 லைன் விட்டுருக்குறேன். அதே போல் ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த எல்லோ வந்து சுற்றி ரன்னிங் ஒயரு 1 2 3 ஃபுல்லாக வந்து 4 லைன் போட்டிருக்கிறேன். ஏணிப்படி முடிச்சு தான் போட்டு பண்ணியிருக்கிறேன். இது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறமா இந்த 4 கார்னரும் வந்து நமக்கு நல்லா இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேப் வரும், ஆனால் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ இந்த மாதிரி கேப் வரும், அவ்வளோ தெரியாது. இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா இந்த இடம் வந்து அந்த பவுல் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃப்ளாட் ஆகிடும். ஸோ நீங்கள் டேபிள் மேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைனிங் டேபிளில் நீங்கள் பிளேட் வைக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு டிஷ் பண்ண அந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம வந்து டிசைட் பண்ணி கலர்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நார்மல் பாக்ஸ் நாட் போடுறதுனால நான் வந்து வீடியோ எடுக்கலை, ஜஸ்ட்டு சொன்னாலே நீங்கள் பண்ணிவிடுவீங்க எனக்கு தெரியும். ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பூஜை ரூமில் கூட நீங்கள் அழகாக இது வச்சுட்டு இது மேலே நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ணி சாமி ரூமில் வச்சுக்கலாம், இல்லை ஹாலில் ஏதாவது டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேபிள் மேட் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். இதுதான் நம்மளோட டேபிள் மேட். ஸோ இந்த பக்கமும் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உள்பாக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் அவ்வளோதான். உள்பாக்கம் நீங்கள் இந்த பக்கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பக்கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு லைட்டாக தூக்கம் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சரியாடு. இது மேலே வெயிட் வச்சிங்கன்னா அப்படியே அமைக்கிடும். ஸோ டேபிள் மேட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணிங்க. மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் திரும்ப வந்து கமெண்ட்ஸை வந்து மெஷர்மெண்ட்டு கேட்காதீங்க, நான் சொன்னது தான். இந்த பக்கம் முக்காடி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே முக்காடி வெட்டி பின்ன ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக லைன் நான் கவுண்டிங் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதே போல் முடிக்கும் போது முக்காடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை லைன் வேணாலும் விட்டுக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம், நான் எத்தனை லைன் விட்டுட்டேன். ஸோ அதே போல் அந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு 4 லைன் மட்டும் போதும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து மடக்க முடியாது. ஸோ ரொம்ப பவுல் மாதிரியே ஆகிடும். அதனால் ஒரு 4 லைன்ஸோ 3 லைன்ஸ் அப்படி நீங்கள் போட்டுட்டு நல்லா அழகாக இந்த இடம் இந்த கார்னர் மட்டும் இப்படி நல்லா இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு டேபிள் மேட் கிடச்சிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா எப்பவும் போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோவை பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.